Shigai Kotrans had no Greek graffito, no Arabic, no Latin, nothing, only one inscription in this tomb, and this is a Tamil one. South India, from other parts of India, on their ships till coast of Egypt. Maybe Indians were much more involved in this kind of globalized world that Charlotte described. We hope this is the tip of the iceberg. தமிழ்நாட்டின் பழமையை பறைசாற்றும் மற்றொரு மகுடமாக மாறியிருக்கிறது எகிப்தில் கண்டறியப்பட்டுள்ள சிகே கொற்றன் என்ற தமிழரின் பெயர். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கல்வெட்டுகளில் கடல் தாண்டி சென்ற ஒரு தமிழர் தனது பெயரை பொறித்திருக்கிறார் என்பது தொல்லியல் ஆய்வுகளில் புது பாய்ச்சலாக கருதப்படுகிறது. இந்த கல்வெட்டு தகவல்களை வெளிக்கொண்டு வந்ததில் தொல்லியல் நிபுணர்களான சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராச் மற்றும் பிரான்ஸ் பேராசிரியர் ஷார்லட் ஸ்மித் ஆகியோரின் பங்கு மிக முக்கியமானது. எகிப்தில் கண்டறியப்பட்ட இந்த கல்வெட்டுகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து இந்திய ரொமானிய எகிப்தியர்களுக்கும் இடையிலான உறவு குறித்தும் DW தமிழிடம் பிரத்யேகமான தகவல்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் ராணுவ வீரர்களாகவோ தூதர்களாகவோ அல்லது வணிகர்களின் பாதுகாவலர்களாகவோ இருந்திருக்கலாம். செங்கடலில் கடற்கொள்ளையர்களிடமிருந்து வணிகர்களை பாதுகாக்க உடன் சென்றவர்களாக இருக்கலாம். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பெயர்கள் போர் வீரர்களின் பெயர்களைப் போல இருக்கின்றன. ஆனால் அவர்கள் வணிகர்களாகவும் இருக்கலாம். என்னால் அதை உறுதிப்படுத்த முடியாது, ஏனெனில் அவர்கள் வணிகர்கள்தான் என்பதை நிரூபிக்கும் ஆதாரம் எதுவும் தற்போதைக்கு இல்லை. தென்னிந்தியா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எகிப்து கடற்கரை வரை கப்பல்களில் நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். உலகமயமாக்கலில் நாம் நினைத்ததற்கு முன்பிருந்தே இந்தியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பது உறுதியாகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் அங்கு வந்தவர்களுடைய தொடர்புகள் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. தற்போதைய ஆதாரங்களின் அடிப்படையில் கூற வேண்டுமென்றால் அவர்கள் தனியாக வரவில்லை. பண்டைய எகிப்தியர்கள் மற்றும் ரோமானியர்களுடன் இணைந்து பயணித்திருக்கிறார்கள். இந்த இடத்திற்கும் வந்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு பெரிய சமூகத்தின் பகுதியாக இங்கு வந்திருக்கிறார்கள். எகிப்தில் கண்டறியப்பட்ட 30 இந்திய மொழி கல்வெட்டுகளில் 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துக்களிலும் மீதமுள்ளவை பிராகிருதம், சமஸ்கிருதம் மற்றும் ஒரு கல்வெட்டு கரோஸ்தி மொழிகளிலும் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இவை அனைத்தும் கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான ரோமர் காலத்தைச் சேர்ந்ததாக கருதப்படுகின்றன. இதற்கு முன் எகிப்தின் செங்கடல் துறைமுகமான பெரினிகே பகுதியில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது எகிப்தின் அரச கல்லறைகள் இருக்கும் இடங்களில் இவ்வாறான கல்வெட்டுகள் இருப்பது தமிழர் வெறும் வணிகம் சார்ந்து மட்டுமே அங்கு பயணிக்கவில்லை என்பதையும் எகிப்தின் சமூக மற்றும் பண்பாட்டு சூழலோடு அவர்கள் தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். முதல் கல்லறையை தாண்டிய போது அடுத்த நுழைவாயிலின் சுவரில் என்னை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கும் வகையில் கரோஸ்தி எழுத்துக்களில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றை கண்டேன். தன்னை ஒரு சக்திரியன், அதாவது போர் வீரன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவது கல்லறையில் சமஸ்கிருத மொழியில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அதில் இன்னொருவர் தன்னை ஒரு இந்திய மன்னரின் தூதர் என்று குறிப்பிட்டிருந்தார். அதில் சாகா ராஜாவின் தூதர், அதாவது 1ஆம் நூற்றாண்டில் குஜராத் பகுதியை ஆண்ட ராஜாவின் தூதர் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் மூலம் இந்திய அரசர்களின் தூதர்களும் எகிப்திய கல்லறைகளுக்கு சென்றிருக்கின்றனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த கல்வெட்டுகளில் 5 வெவ்வேறு கல்லறைகளில் 8 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கும் சிகே கொற்றன் என்ற பெயர் தன்னை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியதாக கூறும் ஷார்லட் ஸ்மித், சிகே கொற்றன் வரக்கண்ட, அதாவது சிகே கொற்றன் இங்கு வந்து பார்த்தான் என்ற வாசகம் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறுகிறார். கிரேக்க மற்றும் ரோம பயணிகள் அந்த கல்லறைகளில் தங்களது பெயர்களை இங்கு வந்து கண்டேன் என்ற வடிவில் பதிவு செய்திருப்பதாகவும் அதே முறையை தமிழ் பயணிகளும் பின்பற்றி தங்களது வருகையை இவ்வாறு பதிவு செய்திருக்கலாம் என அவர் கூறுகிறார். கரோஸ்தி மொழியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு இங்கோ ஸ்ட்ராச்சை மிகவும் கவர்ந்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் மனிதன் தோன்றிய காலம் தொட்டே உலகமயமாக்கல் என்பது ஏதோ ஒரு வழியில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் அதற்கு தமிழர்கள் ஒரு மிகச்சிறந்த சான்று என்பதையும் சுட்டிக்காட்டுவதாக இங்கோ ஸ்ட்ராச் குறிப்பிடுகிறார். தென்னிந்தியா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் எகிப்து கடற்கரை வரை கப்பல்களில் நீண்ட பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். இங்கு வர்த்தகத்தில் மட்டுமல்லாது அவர்களை சுற்றியுள்ள கலாச்சாரங்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்திருக்கின்றனர். அதனால்தான் அவர்கள் வேலி ஆஃப் கிங்ஸை பார்வையிட்டிருப்பார்கள். இந்த கண்டுபிடிப்புகள் மூலம் முழுமையான தகவல்கள் இதுவரை தெரியவில்லை என்றாலும் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் இந்த இடத்தில் இவ்வளவு கல்வெட்டுகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதன் மூலம் உலகமயமாக்கல் என்கிற விஷயத்தில் நாம் நினைத்ததற்கு முன்பிருந்தே இந்தியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பது உறுதியாகியிருக்கிறது.
சென்னையில் நடைபெற்ற தமிழ் கல்வெட்டியல் மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதிகாரிகளும் இதனை வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு என குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே மாநாட்டில் பேசிய கடல் வரலாற்று ஆய்வாளர் வி. செல்வகுமார் 11ஆம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் தலைமையில் நடைபெற்ற சோழர் கடற்படை படையெடுப்பு வெறும் ஆட்சி பரப்பை விரிவுபடுத்தும் முயற்சி அல்ல என புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறார். அப்போது தென்கிழக்கு ஆசியாவில் வலுவாக இருந்த ஸ்ரீ விஜய பேரரசு தமிழ் வணிக குழுக்களின் வர்த்தக பாதைகளில் தடைகளை ஏற்படுத்தியதால் அதை கையாளவே ராஜேந்திரன் வர்த்தக மோதலாக அந்த படையெடுப்பை தொடர்ந்ததாகவும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். எனவே சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் யவனர் வர்த்தகம், முத்து, மிளகு, பொன் பரிமாற்றம் ஆகியவை வெறும் இலக்கிய குறிப்புகள் அல்ல என்பதையும் அவை தொல்லியல் ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்று உண்மைகள் என்பதையும் இக்கல்வெட்டுகள் நமக்கு உணர்த்துவதாக தமிழக தொல்லியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். எகிப்தின் தற்போதைய கண்டுபிடிப்புகள் வெறும் தொடக்கம்தான் என கூறும் இங்கோஸ்டாச் மற்றும் ஷார்லட் ஸ்மித் இதுகுறித்து மேற்கொள்ளப்படும் விரிவான ஆய்வுகள் பண்டைய தமிழர்களின் உலகளாவிய தடம் பற்றிய பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.